Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல அதாவது கோ லைவ். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம்ல நார்மலா வந்து லைவ் பேசுவோம்ல. ஸோ இந்த ஒரு லைவ்ல ஒரு சில அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்ஸ்டாகிராம்ல லைவ்ல எப்படி ப்ராப்பரா வந்து லைவ் பண்றது. ஸோ அதுல இருக்க செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்றத வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் வீடியோக்குள்ள பொறுத்தவரை நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே, வாங்க வீடியோல போகலாம். கைஸ், ஸோ ஃபஸ்ட் ஆல் நான் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ நான் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து கோ லைவ், அதாவது நம்ம ஸ்டோரிலாம் போடுவோம்ல, அதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் கோ லைவ் அப்படின்ற ஆப்ஷன் கோ லைவ்னு இருக்கும். ஸோ லைவை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணி வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து செட்டிங்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா, டேரெக்டாக வந்து இந்த சென்டர் பட்டன் எழுத்துனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோ லைவ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க என்னெல்லாம் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ செட்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, செட்டிங்கை கிளிக் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஆஷுவல் ஸ்டோரி ரீல்ஸ் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அதாவது கீழே நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்களா, ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆன் ஃப்ரண்ட் கேமரா. ஸோ நம்ம இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கேமரா வந்திருக்காது, அதாவது ஃப்ரண்ட் கேமரா நான் வந்து பேக் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து வச்சிருக்கேன். அதனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் வந்திருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரண்ட் கேமரா ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்போ தான் லைவ் பண்ணும்போது அப்போ நம்ம ஃப்ரண்ட் கேமரா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து செகண்டில் இருக்க செட்டிங். மொத்தம் 3 செட்டிங்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கேமரா டூல்ஸ் அப்படின்னா வந்து ஸோ என்ன கைஸ், நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னா வந்து வரி பண்ணிக்கோனா. ஸோ லெஃப்ட்டில் வேணுமா, ஸோ இந்த ஒரு 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் வேணுமா ரைட்டில் வேணுமா அப்படின்றது தான் கண்ட்ரோல் டூல்ஸ் அப்படி. ஓகேங்களா, ஸோ நான் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ரைட்டில் இருக்குது, நான் இப்போ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணுறேன். லெஃப்ட் சைட் அப்படின்னு கொடுத்தா போது டன் கொடுத்தா போதும் வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் எதுவும் பெரிய விஷயம் இல்லை. அந்த இன்னொரு விஷயம் என்ன எடுத்துகிட்டு வந்துருக்காங்கன்னா 8 ஃபாலோவர்ஸ், அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் ஆக்டிவில் இருக்காங்க அப்படின்றத மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு நோட்டிஃபை மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறாங்க. அண்ட் தென் ஓகே, ஃபஸ்ட்டை கிளிக் பண்ண அப்படின்னா வந்து ஆட் பிராண்ட்ஸ். நம்ம யாருனாச்சும் வந்து ஒரு பெரிய ஆளாக நம்ம இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சம் பிராண்ட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி இருந்திருக்கும். நம்ம ஒரு லெவலில் ஆளாக இருந்திருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பிராண்ட் கொடுத்து அந்த பிராண்ட் கூட பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணி ஸோ அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அதாவது மேலே வரல. ஸோ இது மூலிமா இதுக்காக தான் நாங்கள் லைவ் வரும் அப்படின்றத நம்ம ஆக்சுவலாக சொல்லிக்கலாம். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஐயை கிளிக் பண்ண அப்படின்னா போட்காஸ்ட் ஆடியன்ஸ்னு இருக்கா. ஸோ பப்ளிக் அப்படின்னா வந்து நம்ம லைவ், அதாவது ஸ்டெட் ஆடியன்ஸ் கொடுத்து நம்ம லைவ் கொடுத்தா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லைவ் வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லோரும் ஜாயின் பண்ண முடியும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை ப்ரோ நான் லைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சா அதுவுமே சூப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ராக்டிஸ் அப்படின்னு பாருங்கள், கோ லைவ் பை யுவர் செல்ஃப், அதாவது நீங்கள் மட்டும் தான் அந்த லைவில் பார்த்தீங்கன்னா வந்திருப்பீங்க. வித் அதர்ஸ் ப்ராக்டிஸ், அதாவது நம்ம யாராச்சும் ஆட் பண்ணுறது தான் நம்ம விருப்பம் தான், ஆட் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓ இப்படி பண்ணலாம் நம்ம லைவ். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரிவியூ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம லைவை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நோபெல்டி பார்த்தீங்கன்னா வந்து யாரும் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஸோ எப்போ நீங்கள் வந்து ரெடி ஆகிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் லைவ் ஸ்டார்ட்னு கொடுத்தா அப்போ தான் பப்ளிக் ஆகிடும் அது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஸோ நம்ம வந்து பப்ளிக் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா டேரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ராக்டிஸ் ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லைவ் வாங்க. ஓகே, அந்த நெக்ஸ்ட் செட்டிங் என்னன்னா ஷெட்யூல். ஸோ இந்த கேலண்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ எப்போ வந்து பப்ளிஷ் ஆகணும், லைவ் வீடியோ எப்போ வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இது வரைக்கும் வீடியோ இல்லை அப்பேர் ஆன் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது வரைக்கும் தான் ப்ரொஃபைலில் வந்து இந்த வீடியோ அப்பேர் ஆகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எவ்வளோ தான் கைஸ். ஸோ மொத்தம் இங்கே ஒரு 3 மொத்தம் 6 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பெரிய பெருசாக எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஸோ இந்த 6 ஆப்ஷன் தான் நீங்கள் எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் 1-2 பார்த்தீங்கன்னா வந்து நியூவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்ஸ்டாகிராம் லைவில். ஸோ எல்லாமே வந்து செட் பண்ணி முடிச்சுட்டு கோ லைவ் அப்படின்னு கொடுத்து சென்டரில் இருக்க லைவ் அப்படின்ற ஆப்ஷன் அழுத்தினா போதும். ஸோ லைவ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக மாதிரி யூஸ்ஃபுல்லாக காப்பி நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இதை பற்றி நம்ம வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நான் அவங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.